சென்னைக்கு கொல்கத்தாவுக்கு மேட்ச். இந்த மேட்ச்ல சென்னை ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஷூர். எதை வச்சு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்க? நான் லாங் டைமாக பார்த்துருக்கேன். எப்பவுமே வந்து சிஎஸ்கேனாவே கம்பேக் சூப்பர் கிங்ஸ் தான். கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க, வின் பண்ணுவாங்க. சிஎஸ்கே தான், ஆப்வியஸ்லி சிஎஸ்கே. ஆனால் எல்லாருமே இப்போ ஃபார்முக்கு வந்துட்டாங்க. பவுலர்ஸ் தான் போன வாட்டி அவ்வளோ ஃபார்மில் இல்லைன்னு சொன்னாங்க. பவுலர்ஸ் தான் நல்லா ஃபார்முக்கு வந்துட்டாங்க. பேட்ஸ்மேனில் சஞ்சு சாம்சங், ஆயுஷ் மாதிரி, சஃப்ராஸ் கான் அந்த மாதிரி. சென்னை ஜெயிக்கும், மொத்தமாக சென்னை ஜெயிக்கும். கண்டிப்பாக சென்னை ஜெயிக்கும். ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2008லேருந்தே நான் பார்த்துட்ருக்குறேன். ஸோ என்னுடைய சைல்ட்ஸும் சேம் சிஎஸ்கே ஃபேன் தான். ஸோ 2-3 மேட்ச் அவங்க வந்து இதானாங்க, லாஸ் ஆனாங்க. பட் இந்த லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சனால இந்த மேட்ச் வந்து ஹோப் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் வின் பண்ண முடியும், சென்னை தான் வின் பண்ணணும். ப்ரீவியஸ் மேட்சோட கான்ஃபிடன்ஸ் வச்சு எல்லாம் ஃபயர் பவராக வந்திருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்சில். அதை வச்சு சொல்கிறோம். சஞ்சுவோட பேட்டிங் வச்சு தான் இந்த மேட்ச்சை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். சஞ்சுவோட இந்த வேர்ல்ட் கப் ப்ரீவியஸ் மேட்ச் வச்சு எல்லாம் திருப்பி ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஃபார்ம் அவுட்டில் இருந்து திருப்பி ஃபார்முக்கு வந்திருக்காரு. அதனால் வின் பண்ணுவார். நிறைய டீம் லாஸ்ட் மேட்ச் டீம் அப்படியே எடுத்துருந்தாங்கனாக்கா சிஎஸ்கே வின் பண்ணோம். ஏதாவது சேஞ்ச் பண்ணி சொதப்புனாங்கனாக்கா டவுட்டு. சிஎஸ்கே தானோ, ஏன்னா சிஎஸ்கே கடப்பார பேட்டிங் லைனப்பு, பவுலிங்கும் ஓகேவா இருக்கு. கன்ஃபார்ம் சிஎஸ்கே தான். போன மேட்ச் ஆனதுல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு. அது இல்லாமல் ருத்ராஜ் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா பவர் பிளேயில் ஆடுறாரு, ஓப்பனிங் ஆடுறாரு. இந்த ஸ்டார்ட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பால் டு பால் ஆடாமல் இன்னும் கொஞ்சம் பவர் பிளே, பவுண்ட்ரிஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அடிக்க போய் அடிக்காமல் ஒரு சைடு பால் டு பால் ஆடுறாரு, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு தான் பண்ணுறாரு. அப்படி ரொட்டேட் பண்ணுறது அவர் மிடில் வரலாம், ஓப்பனிங் வரணும் அவசியம் இல்லை. அதுக்கு ஆயுஷ் மாதிரி அனுப்பிச்சி விடலாம் ஓப்பனிங்கு. சஞ்சு ஆயுஷ் ஓப்பன் பண்ணலாம். இவர் ஓப்பனிங் வராரு, ஆனால் அந்த பவர் பிளேயில் கரெக்டாக ஒரு ஸ்டார்ட் கொடுக்க மாட்டாரு. இந்த மேட்ச் எப்படின்னு தெரில, பார்க்கலாம். நல்லா ஸ்டார்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ ரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு வந்து ஒரு 3 மேட்ச்சு ஃபெயிலியராக இருந்துச்சு. வேர்ல்டு கப்லேயும் அது மாதிரி தான் ஆடினார். ஆனால் கண்டினியூஸாக மேட்ச் வின்னிங் நாக்கு வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா சஞ்சு சொல்லலாம். ஒரு பக்கெட் சஞ்சு, ஒரு பக்கெட்டு பும்ரா சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபார்மில் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் நல்ல ஃபார்ம் அப்படியே கரெக்டாக ரொட்டேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டெவல் பிரீஸும் வந்திருக்காரு. மிடில் ஆர்டர் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் இப்போ ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச்சில் சஞ்சுவோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. தரவுலி என்ஜாய்டு, செம்மையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஓவர்டனோட பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வின் பண்ணுவாங்க. 4 மேட்சாக வந்து ருத்ராஜோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. இன்னைக்காவது ஒரு நல்லா விளையாடுவார். கண்டிப்பாக எப்பயுமே ருத்ராஜ் எப்பவுமே டைம் எடுத்துப்பாங்க. எல்லா இயரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சீக்கிரம் அவங்க வந்து ஃபார்முக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்துடுவாங்க. சிஎஸ்கேவோட பவுலிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேயோட பவுலிங் ஃபர்ஸ்ட் மேட்சை கம்பேர் பண்ணும்போது இப்போ பெட்டராக இருக்குது. ஓவர்டன் வந்திருக்காங்க, ப்ளஸ் வந்து அன்சுல் கம்போஸ் அவங்களும் சூப்பராக போடுறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு வந்து நல்லா வந்து பவுலிங் போடணும், கண்டிப்பாக போடுவாங்க. கொல்கத்தா வந்து லாஸ்ட் 3 மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க. ஸோ இன்னைக்கு சென்னைக்கு எவ்வளோ டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஆப்வியஸ்லி கண்டிப்பாக டைம் டஃப் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க இருக்காங்க, ரஹான் இங்கே தான் விளையாண்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும், பிளேயர்ஸை பற்றி தெரியும் அவங்களுக்கும். ஸோ அவங்க எல்லாம் ரீட் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸ்டில் நம்ம கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம், இன்னைக்கு வின் பண்ணுவோம். ஓகே, பத்திரனா வந்து கொல்கத்தாவுக்கு இன்னைக்கு விளையாட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு ஏதாவது ட்ராபேக்காக இருக்குமா? அவங்க இப்போயே இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தெரியல எனக்கு. பட் ஸ்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபைனல் வின் பண்ணுவோம். ஓகே, கொல்கத்தாவில் ஸ்ட்ராங் பிளேயராக நீங்கள் யாரை பார்க்குறீங்க? ஸ்ட்ராங் நான் சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். லைக் வந்து வருண் வந்து இங்கே கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. ஏன்னா சேப்பாக் அவங்க கண்டிப்பாக நிறைய விளையாண்டுருப்பாங்க. மேபி அவங்களோட ஸ்பெல் வந்து இப்போ ஃபார்ம் இல்லைனாலும் சேப்பாக் கம்பேர் பண்ணும்போது ஸ்பெல் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ தாட் லைக் வருண் வந்து கொஞ்சம் இருப்பாங்க. சென்னை வந்து பேட்டிங் எடுத்தால் வின் பண்ண முடியுமா, இல்லை சேசிங் எடுத்தால் வின் பண்ணலாம்? ஐ வுட் சே சேசிங் எடுத்தால் தான். பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. முன்னாடி அந்த 3 மேட்ச் ஃபார்ம் அவுட்டு நல்லாவே வரலன்னு சொன்னாங்க. ஆனால் நல்லா பண்ண. அதுதான் ஓப்பனிங்கில் ஆயுஷ் மாதிரி வச்சு 3rd விக்கெட்டில் இவன் ருத்ராஜ் கைக்வாட் வைக்கலான்னு. நீ ஸ்ட்ராங் பிளேயராக யாரை நினைக்கிற? நான் வந்து அஜிங்கிய ரஹானே, வைபவ் அரோரா அந்த மாதிரி நினைக்கிறேன். வைபவ் அரோரா பவுலர் தானே, அவர் வந்து டஃப் கொடுப்பாரு அப்படின்னு. பவுலிங்லாம் அவர் கொஞ்சம் ஓகேயா தான் இருக்காரு. அதனால ஓகே, நீ கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி. ஓகே, நீ கண்டிப்பா சென்னை தான் வின் பண்ணோம். தப்பே இல்லை, சென்னை தான். ஓகே, லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுனால இந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அடியில் கொஞ்சம் நியூ டீம்ஸு கொஞ்சம் செட்டில் ஆக டைம் இருந்துச்சு. பட் இன்றைக்கி மேட்ச் தோனி கைட் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் தோனி இல்லை. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த மேட்ச் வந்து நல்லா விளையாடுவாங்கன்ட்டு. போன மேட்ச்சில் சஞ்சுவோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு.
இன்னைக்கும் பயங்கரமா விளையாடுறாரு. கண்டிப்பாக இது செட் ஆயிடுச்சு பேட்டிங் இந்த பிச்சு செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஹோம் பிச்சுனால கண்டிப்பாக நல்லா அடிப்பாங்க. ஓகே, லாஸ்ட் 4 மேட்சாக பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்காவது அவர் நல்லா விளையாடுவாருன்னு நினைக்கிறீங்களா? திங்க் அவரோட கேம் கொஞ்சம் ஸ்லோ இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஹோப் எல்லாமே டே டு டே தான் எப்படின்னு ஒவ்வொரு நாளும் பார்த்து தான் தெரியும். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா விளாடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கேப்டன்சி ப்ரெஷர் அதனால ஆட முடியலையா இல்லை? அப்படிலாம் இல்லை, ஆப்போசிட் பொசிஷன் நல்லா விளாடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். நம்ம ஆப்போசிட் டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்ம இன்னும் தேவைப்படுது. ஆக்சுவலி டஃப் அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்மளுடைய ஹோம் பிச்சுனால ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நமக்கு தான் வந்து ஹோப் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு அந்தளவு டஃப் இருக்காது. 4 மேட்சாக வந்து ருத்ராஜ் வந்து ஒழுங்காகவே பேட்டிங் ஆடல. இன்னைக்காவது நல்லா விளையாடுவாருன்னு நினைக்கிறியா? கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். கம்பேக் கொடுப்பாரு. பவர் பிளேல ரன்ஸ் ஸ்கோர் பண்ணோம், ஆனால் அவர் டிஃபென்சிவாக ஆடுறாரு. பவர் பிளேல சஞ்சு ருத்தும் 2 பேரும் சேர்ந்தா 200-250 போகணும். ஓகே, அதனால பவர் பிளேலே கொஞ்சம் இனிஷியலாக அடிக்க பார்க்கணும். போன மேட்ச் கூட பவர் பிளே முடிஞ்ச அடுத்த பாலே அடிக்கிறாரு கேட்ச்சு. ஓகே. அதனால பவர் பிளேலே டேக் ஆன் பண்ணும். கொல்கத்தாவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மேட்ச் வந்து தோத்து தான் போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து நமக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நீ நினைக்கிறியா? ஆமாண்ணா, டஃப் தான் கொடுப்பாங்க. ஏன்னா 3 மேட்ச் தோத்துருக்காங்க, நல்ல கேம் பிளானோட வருவாங்க. ஓகே, அதனால டஃப் கொடுப்பாங்கண்ணா. பவுலிங்கில் அவரோட பவுலிங் மட்டும் ஃபேஸ் பண்ணால் போதும். ஓகே, மிச்சம் எல்லாம் ஓகேவாக தான் இருக்கும். சரி. ஆனால் 4 மேட்சாக பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் இன்னும் ஃபார்முக்கே வரல. இன்னைக்காவது அவர் நல்லா விளையாடுவாருன்னு நினைக்கிறீங்களா? மேபி விளையாடினா நல்லா இருக்கும். சஞ்சுவோட ஃபார்ம் கண்டினியூ ஆச்சாவே வின் பண்ணிடலாம். கேப்டன் எப்படியா இருந்தாலும் கேப்டன் ஃபார்முக்கு வந்தால் இன்னும் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தானே வரும். 2 பேருமே லோவர் ஆஃப் த பாட்டம் டேபிளில் இருக்கும். 2 பேருக்குமே இது ஒரு நல்ல வின்னாக தான் இருக்கும். அது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. 2 பேரும் ஒரே லெவலில் இருக்கீங்களா, கீழே பாட்டம் ஆஃப் த டேபிளில் யார் வின் பண்ணுவோன்ட்டு நம்மளுக்கே நம்ம சான்ஸ் இருக்குது. நம்ம கிரவுண்டு ஹோம் கிரவுண்டுன்றதால அது கொல்கத்தா சைடு சொல்ல முடியாது. அவங்க கொஞ்சம் இதில் வராங்க, கான்ஃபிடன்ஸ் எதுவும் இல்லாத தொடர் தோல்வியில் வராங்க. நம்ம லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணதால கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. டஃப்பாக இருக்கும் மேட்ச்சு. ஆனால் மேட்ச்சு நம்ம டாஸ் மெயினாக வின் பண்ணி சேஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேசிங் எடுத்தால் நம்ம நல்லா இருக்கும். கான்ஃபிடண்டாக ஜெயிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் ஜெயிக்கலாம். அட்வான்டேஜ் ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. மற்றபடி டாஸ் கொஞ்சம் குட் பீட் டாஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டாஸ் வின் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் டாஸ்லவே ப்ரெஷர் ஆயிடுறாரு. அவரே ஒரு இதில் சொல்லியிருக்காரு, நமக்கு என்ன ப்ரெஷர் உங்களுக்கு கேட்குறாங்க, டாஸ் போடுறதா எனக்கு ப்ரெஷராக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அப்படி ப்ரெஷர் டாஸில் இருக்கும்போது கேப்டன்சி எதுக்கு அவர் எனக்கு கேப்டன்சி ப்ரெஷராக இருக்குது, என்ன அதுலேருந்து ரிலீஃப் பண்ணுங்க, இப்போ சஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் ஃப்ரீயாக ஒரு இதில் ஆடலாம். பேட்ஸ்மேனாக ஆடலாம் ஃப்ரீயாக. சரி, அது இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்டு ப்ரெஷராக என்னன்னு தெரில. அவர் டாஸ் போகிறதே அவருக்கு ப்ரெஷராக இருக்கும்போது நம்ம எதுவும் என்ன சொல்கிறோன்னு தெரில. அதுவும் ஒரு சைடு இருக்கலாம். ஏன்னா இப்போ முன்னாடி ஆடினது பார்த்தீங்கன்னா எப்படி ஆனான்னு தெரியும். இப்போ அந்த கேப்டன்சி ப்ரெஷராக கூட இருக்கலாம். இப்போ ஜட்டுக்கு ஒரு டைம் கேப்டன்சி கொடுத்தோம், அவரும் கேப்டன்சி ப்ரெஷரில் ஆட முடியல அவரால். அது கூட ஒரு சைடு இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவர் ஃபீல்ட் செட்டப் தோனி பண்ணுற மாதிரி பண்ண மாட்டுறாரு. ஒரு பாருங்க, ஒரு பால் பவுண்டரிக்கு போச்சுன்னா அப்போ தான் அந்த ஃபீல்டு எடுத்து அங்கே மாற்றுறாரு. தோனி என்ன பண்ணுவார், ஃபீல்டுக்கு ஏற்றது மாதிரி பால் போட வைப்பார். இவர் அந்த இதில் கொஞ்சம் மிஸ் ஆகுது இவர்கிட்ட அந்த கேப்டன்சி. கேப்டன்சி மெட்டீரியல் தான், இன்புட்லாம் தோனி கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறோங்க. இருந்தாலும் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுறாரு. ஒரு சில மேட்ச் பார்த்தீங்கன்னா சஞ்சு கூட இருந்து பேசுகிறாரு, அதுவும் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்திருக்கு. ஸ்பின்னருமே இப்போ அடி வாங்குறாங்க. ஸ்பின்னர் தான் அவங்க இதில் ஸ்ட்ராங்கு. மற்றபடி யாரும் இப்போ சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ. ஓகே, இந்த மேட்ச் அப்போ கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு குட் பீட் டாஸ் வின்னு நினைக்கிறேன். டாஸ் வின் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டாஸ் வின் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி டாஸ் லாஸ் பண்ணாலும் நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் ஹோம் அட்வான்டேஜ், அதனால் மேட்ச் வின் பண்ணுறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. மீதி 10% தான் கேகேஆர் நம்ம கொடுக்க முடியும். 90% வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். தலை வருவார்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். வந்தால் நல்லாயிருக்கும். நான் இது மேட்ச் ஆமாம் தலை, நான் இது சேப்பாக்கு வந்து பார்த்தோன்னா ஐபிஎல் மட்டும் 14 டைம் உள்ளே போகிறேன். இப்போ வேர்ல்டு கப் 2 வாட்டி வந்திருக்கேன். 19 டைம் ஆயிடுச்சு. இப்போ போனால் 19 டைம். பேட்டிங் தான் ஹைலைட்டு, அதனால தான் மேன் ஆஃப் த மேட்ச். அவ்வளோதான். லாஸ் பண்ணுவார். அவர் ஆக்சுவலாக 1 டவுன் இறங்கணும். அவர் வந்து ஓப்பனிங் இறங்குறதே தப்பு. அதுதான் ஒரு தப்புங்கிறீங்க? ஆமாம், ஆல்ரெடி வந்து 2 சீனியர் பிளேயர் ஏன் வந்து ஓப்பனிங் இறங்கணும்? இதுவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற, போல்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஜென்சி பசங்க கீழே இருக்கிறாங்கல்ல, அவங்கள இறங்கிட்டு ஒரு 1 டவுன் இறங்கட்டும். லாஸ்ட் வரைக்கும் அதானே இறங்கினாரு. இப்போயே சடனாக சேஞ்ச் சஞ்சு வந்தோடனே. சிஎஸ்கேவோட பவுலிங் இப்போ ஓகேவா? போன மேட்ச் இந்த அந்த சிங் அந்த பையனை கொண்டு வந்தோடனே கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்குது. இப்போ இன்றைக்கி டஃப் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி மேட்ச்சில் பதிரானா இருக்கிறாருன்ற போல சொல்லிருக்கிறாங்க. ஸோ பதிரானா உள்ளே வந்தாக்கா ஆல்ரெடி அவருக்கு கிட்டத்தட்ட ஹோம் கிரவுண்டு இது. ஸோ இத்தனை வருஷமாக அவர் சேப்பாக்கம் தான் அவருக்கு ஹோம் கிரவுண்டு. கண்டிப்பாக ஒரு டஃப் இருக்கும். இந்த ஓப்பனர் இவர் தான்
ரஹானே இல்லை, பின்னால ஃபின்னாலன். ஓகே, அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை முடிச்சிட்டோன்னா ஃபின்னாலன்னா ரெண்டாவது வழக்கம் போல் 4 மேட்ச் எப்படி கேம் கிரீம் பெர்ஃபார்ம் பண்ணாரோ அதே போல் இந்த மேட்சும் கேம் கிரீம் பெர்ஃபார்ம் பண்ணாமல் அவுட் ஆகிட்டாருனாக்கா ஓகே. ஃபின்னாலன் கேம் கிரீம் தான்